எடுக்கிற கதையை வந்து இங்க இருக்கிற ஆண்டானோட மனசை வந்து உழுக்குனுங்க. நீங்க இந்த படத்தையே எப்படி முடிக்கிறீங்கன்னா கடைசியில தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு போறாங்கிற மாதிரி முடிக்கிறதே வந்து ஒரு பெரிய அயோக்கியத்தனம், இந்த வரலாற்றுக்கு செய்யற துரோகம். நீங்க இல்ல நீங்க இல்ல அந்த அப்ப நானு இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்போ நீ அமெரிக்கா மாதிரி இடத்துல பார்த்தனா வெறும் நிறத்தால மட்டும்தான் அந்த பாகுபாடு இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறத்திலயும் இருக்கு, சாதியிலயும் இருக்கு, செய்யற வேலையிலயும் இருக்கு. அதாவது அந்த பிராமணிக்கல் பேட்டர்ங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. அதை நீ வந்து கோர் இஷ்யூவை வந்து சொல்லாம தொடாம அந்த பிரச்சனையை பத்தி பேசாம அதுக்கான ஒரு ஒரு அவுட்புட்டோ இல்ல ஒரு ரிசல்ட்டோ கரெக்டா இருக்காது. அது நிறைய இல்ல இடத்துல இல்ல நானே அதுதான் சொல்லியிருக்கேன். சிவா நான் சொல்றேன். நான் என்ன சொல்லு. சொல்றேன்னா, இந்த கதையை வந்து உண்மையிலுமே வரலாறா எடுத்திருந்தீங்கன்னா இங்க இருக்கிற பல பேரோட மனசு வந்து உலுக்கி இருக்கும். ஏன்னா தென்னாப்பிரிக்கால தங்கம் வெட்டி எடுத்த வரலாறோட இது கொடுமையான வரலாறு கோளாறு தான். ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் யாருக்குமே லாபம் கிடைக்கல. மன்னர் காலத்துல இருந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நவீன கடைசியில நேரு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரியோ, இதுல உழைப்பு சுரண்டல் தான் அதிகமா நடக்குது. இல்ல எங்கேயா தங்கத்தை வெட்டி என்னத்தையா லாபம் பார்த்தீங்க இது வரைக்கும் சொல்லிட்டு மூடிட்டு இல்ல போயிட்டாங்க கோளாறு அதான் தங்க. சொல்றேன். இல்ல இன்னொரு இல்ல டவுட் இல்ல அந்த ஃபேப்ல படத்துல இருங்கய்யா, ஒரு பாயிண்ட சொல்லி முடிக்க விடுங்கய்யா. ஒல்லி நீங்க முடிச்சிடும், என்னப்பா அதுக்கப்புறம் கருத்து வைங்க. நான் ஏன் ரஞ்சித் எங்க ஃபெயிலியர் ஆகிறான்னு நான் சொல்ல வரேன். அதாவது இவரோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? இவரோட அரசியல் வந்து இங்க வந்து இம்பாக்ட் ஆகுது. அதாவது வந்து நானும் ஆண்ட பரம்பரை தான் ஒரு காலத்துல. இந்த மைண்ட் செட்லயே படம் எடுக்கிறப்ப என்னன்னா, அந்த வர்க்க சுரண்டலையோ, அங்க இருக்கிற உழைப்பு சுரண்டல், அங்க இருக்கிற ஆண்டான் அடிமையோட சுரண்டலை வந்து இவரை வந்து ஒரு அங்கங்க சும்மா தொட்டு தொட்டு போயிட்டு போயிட்டு இவர் வந்து ஒரு இதாவே அந்த ஃபேண்டசி மூலியமா என்ன காமிக்கிறாருன்னா, நாங்களும் அந்த ஒரு மேட்டுமை தன்மை வந்து அந்த கதையில வந்துருது. இந்த கதையில எப்படி நீங்க மேட்டுமை தன்மையை வந்து காமிக்க முடியும்? நீங்க வந்து நீங்க இல்ல ஒரிஜினலா வரலாறு உண்மையாலுமே எடுத்தீங்கன்னா இங்க அந்த இங்க இருக்கிற அந்த ரத்த சரித்திரத்தை அப்படியே எடுக்கணும்னா நீங்க வந்து ரொம்ப கொடுமையா எடுத்துக்கணும் இந்த படத்தை வந்து. இல்ல அதுல இந்த பசுபதி வெளியே வந்து வரப்ப அந்த கோவிந்தா வெளியே வரப்ப கோவிந்தான்னு கண்ணுல வந்து காமிக்கிறாங்களா? தண்ணி வந்துட்டு வெளியே வரணும் இந்த கதையை எடுக்கிறப்ப. நீங்க அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க அந்த படத்தை. ஒரு இது அந்த நான் இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் மன்னர் சொல்றேன். காலத்துல இருந்து அந்த மக்கள் வந்து ஜென்ரேஷன் செத்து போனா பாரு, அவனுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம் இந்த மாதிரி ஒரு அந்த கதையை ஒரு அதான் ஃபேண்டசி எடுத்துச்சு. ஒரு கிளாரிபிகேஷன் சொல்லு. அந்த இப்போதைக்கு பசுபதி வந்து அந்த ஒரு கோவிந்தா கோவிந்தா கேரக்டராக கொண்டு வராங்க. அந்த பூணூல் போடுறது எனக்கு அது உண்மையுமே புரியல. அந்த இடத்துல காமிக்கிறாங்க அவங்களும் எல்லாரும் ஒரே சமுதாயமா இருக்காங்க. அதுல இல்ல இவங்கள அவரு வந்து மட்டும் தனியா அதான் இப்ப அவங்க இதுலயே வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ராமானுஜம் மாதிரி பூணூல் போட்டுக்கிட்டு போயிட்டா நம்மளுக்கு வந்து அந்த அது ஒரு இது அதை வச்சது கூட ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவர் கோர் இஷ்யூவே படத்துல அது கிடையாதுங்க. அது ஒரு இதா கொண்டு போறாரு. நம்ம எல்லாம் பூணூல் போட்டு விட்டு இந்த ராமானுஜ வெளியில போனோம்னா நம்ம மக்கள்லாம் வந்து அடிமை நிலையில இருந்து மாறிடும்ட்டு அவர் ஒரு இதுல போயிட்டு இருக்காரு. விக்ரம் வந்து அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழியில போயிட்டு இருக்காரு. அது கூட ஏத்துக்கலாம், இல்ல அப்படி ஓகேவா? நடந்துச்சு. திமிச்சம் அதான் கேக்குறேன். அப்படி ஒரு இது இல்ல இருந்ததா ஒரு உண்மையிலுமே நடந்துச்சு. ஆக்சுவலா ராமானுஜம் வந்து இந்த மாதிரி பண்ணாரு. இங்க இருக்கிற இடைநிலை ஜாதிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட ஜாதிகளுக்கும் பூணூல் போட்டு நிறைய பேர் மாத்தினாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் இருக்கு, வரலாற்றுல இருக்கு. அதை வந்து ஒரு இதா எடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்க மெயின் வந்து கோர் இஷ்யூ வந்து படத்துல பேசவே இல்லைங்க. அது ஒரு இம்பாக்டாவே நீங்க கிரியேட் பண்ணல. அந்த இம்பாக்டை தாண்டி உங்களுக்கு ஃபேண்டசிக்குள்ள போயிடுச்சு படம். அதுதான் படம் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கான காரணம். ஒரு சின்ன பாயிண்ட் நான் ஒன்றும் சொல்லிடுறேன். நேற்று இதே மாதிரி இந்த டைட்டில் பேசும்போது அவர் கௌசிக்னு ஒருத்தர் பேசினா கரெக்டான ப்ரோ. அவர் என்ன சொன்னார்னா, அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே திணிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப அவர் இந்த ஆண்ட பரம்பரை, நானும் ஆண்ட பரம்பரை தான் அப்படின்னு சொல்லி திணிக்கிற மாதிரியே இருக்குன்னு பேசினார். ஏன்னா நேற்று 12 ஸ்பீக்கரில் 2 பேர் தான் படம் பார்த்துட்டு பேசுறாங்களா? கேட்கல. கார்த்தி பேசிட்டு ப்ரோ. கார்த்தி பேசுற ஓகே ஹரப்பன் ப்ரோ. இல்ல கார்த்தி இதே தான் ஜோம்பியும் சொல்லுவானுங்க. இது நீங்க ஒத்துக்கிட்டுனா தமிழர் இல்லைன்னா நீங்க தெலுங்கர். அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு நிலைமை இப்போ. நேற்று அவர் ஹவுஸுக்கு ஒருத்தர் பார்த்துருந்தாரு, ஒருத்தவங்க பார்த்துருந்தாங்க. 12 பேரில் 2 பேர் தான் பார்த்துருந்தாங்க, வேற யாருக்குமே தெரியல. ஆனால் கௌசிக் சொன்ன பாயிண்ட் எல்லாமே இப்போ நீங்களோ ஹரப்பன் படம் பார்த்தவங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே அவர் சொன்னார். பேப்ளோ எல்லாத்தையும் இல்ல கார்த்தி செகண்ட் ஹாஃப் அதனாலதான் அது என்னன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன். சரி அட்லீஸ்ட் அந்த பூர்வக்குடி டாபிக்ல அதுல போயிருந்தா கூட பரவாயில்ல. அதுல என்ன பண்ணிட்டாங்க, டப்புன்னு உள்ள குழப்பி அந்த அந்த என்னது அந்த மாளவிகா மோகனன் ஒரு கேரக்டர், அந்த ஆர்த்திங்கிற கேரக்டர் கொண்டு வந்து அது மறுஜென்மமா கொண்டு வந்து பாம்பு காப்பாத்தோம், இவங்க காப்பாத்தோம், ஆவி வந்து நின்று உள்ள இறங்கி வேலை செய்யும், இதையும் உள்ள கொண்டு போய் இவங்க பூர்வக்குடி அரசியல் பேசுறாங்களா இல்ல வர்க்க வேறுபாடு அரசியல் பேசுறாங்களா இல்ல அடிமை அரசியல் பேசுறாங்களா இல்ல ஃபேண்டசியான்னு புரியல. கொண்டு வந்து கடைசியில அரப்பன் சொன்ன மாதிரி ஆரத்தி தான் ஆரன், நான் தான் உங்க ஆரன், பூர்வக்குடியில் நாங்க தான் எங்க நிலத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் படம். அந்த செகண்ட் ஹாஃப் அதுலதான் பெரிய சொதப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதே மாதிரி தங்கம் கிடைச்ச போதுங்கிறதே ஒரு முட்டாள்தனமான கருத்து. விடுதலை நேற்று பத்தி நிறைய பேசுறவங்க டிஎம் விடுதலை பத்தி பண்ணாங்க ப்ரோ. பேசியிருக்கணும். அதாவது ஸ்பாய்லர் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் டிஎம் பண்ணனால இந்த நம்ம இதை ஓப்பனாக பேச முடியல. இப்போ இத்தனை பேர் படம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா, இன்னைக்கு தப்பு இல்லை, எல்லாரும் பேசலாம். இது 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த ஒரு சில பாயிண்ட்டை நம்ம ரிவீல் பண்ண, ஏன்னா நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க புக் பண்ணி. பாயிண்ட் ரிவீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை.
இல்ல நேத்து அப்படியெல்லாம் நேத்து ஒண்ணுமே நாங்க இல்லை. போட்டது உங்க புரிஞ்சுன்னு நான் டைம் சொல்லி 2வது பண்ணேன். ஷோல அந்த டைம்ல நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க. இப்பதான் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு. அதனால சார் ரொம்ப டீப்பா போகல. பேசுங்க பேசுங்க ஆண்டோ பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன் இருக்கு பார்த்தீங்களா? அரசரை பிரெயின் வாஷ் பண்ணி புத்தரோட சிலையோட தலையை அந்த நம்ம பார்ப்பன எந்த அளவா பிரெயின் வாஷ் பண்ணி தலையை வெட்ட வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு சீனும், அப்புறம் லேடிஸுக்கு ரவிக்கு வாங்கி ஜாக்கெட் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ரெண்டு சீனுமே படத்துல ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுதான். அந்த ரெண்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் பார்க்கும்போது. அப்புறம் உண்மையான அந்த தலையை வெட்டி அந்த தலையை வச்சுட்டா உடனே மேகமெல்லாம் இருண்டு மின்னல் அடிச்சு ஊரெல்லாம் எரிஞ்சு ஃபேண்டசிக்குள்ள போறப்ப அது ரொம்ப ஆடா இருக்குல்ல. சிலையோட தலையை ஒட்ட வச்சுட்டா ஊரே எரிஞ்சிடும். ஒண்ணுமே இல்லைங்க, இந்த கதையை அப்படியே வச்சுட்டு அந்த ஃபேண்டசி மட்டும் தூக்கியிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். யாரும் வந்து காப்பாத்தாம அது பண்ணாம இது பண்ணாம இந்த தெய்வம் முன்னா அதாவது குலதெய்வம் வந்து காப்பாத்துது இதெல்லாம் எதுவுமே வைக்காம நீட்டா இவங்களே எதிர்த்து போராடி ஒரு மாதிரி இது அந்த உழைப்பு அது கரெக்டா காமிச்சிருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும். இது இல்ல கடைசியில கடைசி நம்ம வரைக்கும் அந்த விஜய் ஒழிப்பு நடிச்ச சுரண்டல் நடக்குதுன்னே பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. தான் இருக்கு. கடைசி வரைக்கும் கோளாரோட வரலாறு தான் இங்க உழைப்பு சுரண்டல் மட்டும்தான் நடக்குங்கிற மாதிரி முடிச்சிருந்தா கூட கொஞ்சம் இப்ப ஷாக்கிங்கா எல்லாரும் பிரச்சனை இருந்திருப்பாங்க. என்னன்னா, இது உண்மையான வரலாறு வந்து இப்ப இப்படி நார்மலா சினிமா பாக்குறவனுக்கு என்ன போய் தோணும்னா இது வேற மாதிரி போய் உட்காந்துரும். இது வந்து அதுதான் இங்க இருக்கிற பெரிய அரசு, அதாவது பொலிட்டிக்கலா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அந்த படத்துல அதுதான். ஆனா அங்க நடந்ததே ஒரு கொடுமையான வரலாறு. அந்த அந்த வரலாறு அப்படியே மறைக்கிற மாதிரி ஒரு படம் அது. இது கிட்டத்தட்ட 1000ல் ஒருவன் ஒரு இதுக்கு இம்பாக்ட் அடிச்சுல ஜோம்பிங்க மத்தியில. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கானுங்களா, அந்த மாதிரி இது இந்த படமும் ஒரு இதாயிரும். இன்னுமே சில தம்பிகளை ஜாம்பிகள் நம்பிட்டு இருக்கானுங்க, சோழன் வந்து ஏதோ ஒரு தீவுல வாழ்ந்துட்டு இருக்காரு, திரும்பி வருவார் நினைச்சிட்டு இருக்கானுங்க, வந்து திராவிடத்தை அழிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள சுத்திர கூட மாட்டிக்குவானுங்க போயிட்டு இவனுங்க. ஒரு நாள் சட்டையை கழட்டி பின்னாடி பார்த்தா அண்ணன் முதுகுல இந்த புலி பச்சை குத்தி இருக்க போறாரு வரும். ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்க இது வந்து கற்பனையா சொல்றீங்க, உண்மையிலுமே ஒருத்தன் எடிட்டா போட்டிருந்தான். நேற்று தங்கலான படம் எப்படி இருக்குன்னு போட்டு ஒரு 3 மணி நேரம் பேசணும் முடிச்சிட்டோம். அடுத்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடை பாலா போயிட்டு உட்காந்துட்டு இந்த நம்ம இவர் உதயநிதி நடிச்சார்ல பிசிக்கோ அந்த அந்த படம் அதை டைட்டில் போட்டு ஒரு ஸ்பேஸை போட்டு உட்காந்தாங்க. எப்படிதான் இருக்குன்னா ஒரு ஸ்பேஸ் போட்டோம். அவன் அங்கே உட்காந்துட்டு அந்த படத்தை கோட் பண்ணிட்டு இருந்தான் உட்காந்து. ஏங்க உண்மையிலுமே வந்து ரஞ்சித்தை நீ உண்மையிலுமே பொலிட்டிக்கலா பேசணும்னா நீ ரஞ்சித்தை நோக்கி கேள்விதான் கேட்கணும். ஐயோ நம்ம மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணி ரத்த இதெல்லாம் சிந்தி இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நீ இந்த மாதிரி ஃபேண்டசி எடுத்துச்சு ரஞ்சித்தை பார்த்து தான் கோவம் வரணும். படம் பார்க்குற எல்லாத்துக்கும் அந்த கோவம் தான் வருது. உங்களுக்கு அது இல்ல வராம தம்பிகளும் பெருமையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைண்ட் செட்டாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். இல்ல தம்பிகளும் வந்து ரஞ்சித் மேல கோபமா தான் இருக்காங்க. இந்த மேல ஒருத்தர் தமிழன் சத்தியா போட்டிருக்காரு, ஷேர் பண்ணிருந்தேன் பாருங்க. சோழர்கள் வந்து பறையர்களின் நிலத்தை வந்து பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீ எப்படா காட்டுற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு போட்டிருக்காரு தம்பிகள். அது உண்மைதானே, அது பறையர்கள் நிலம் தமிழன் மட்டும் சத்தியம் கிடையாது, இங்க தானே. இருக்கிற எல்லா ஜாதிகிட்டையும் நிலத்தை பிடிங்கி கொடுத்துருக்கான். இது என்ன கொஞ்ச நாளைக்கு சோழர்கள் பறையர்கிட்ட இருந்து நிலத்தை பிடிச்சிட்டாங்க, அந்த நிலத்தை மீட்டெடுக்கணும், இலங்கை வாழ் தமிழ் உறவுகளை கொஞ்சம் நிதி அனுப்புங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்பேஸ போட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு டைம் பாஸ். உள்ள போன 22 பேரை மீட்கவே இன்னும் நிதி தரலையா, இதுல எங்க இருந்து நிலத்தை மீட்டுறது? நேத்து வரைக்கும் தம்பிங்க வந்து படம், அதாவது இங்க வந்து நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுல நிறைய பேர் திமுக இது வந்து குத்திக்கிட்டு இருந்தாங்க, திமுக காரங்க இந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்கன்ட்டு.
இன்னைக்கு எவனோ ஒரு தம்பி படத்தை பார்த்துட்டு வந்து ராஜராஜ சோழனை பத்தி தப்பா பேசியிருக்காங்கன்னு சொன்னோன்னு அப்படியே மாறிட்டானுங்க தம்பிங்கெல்லாம். அது எப்படிறாங்க ராஜராஜ சோழன் நீ அவமானப்படுத்த முடியும்? பிராமன்ட்ட நிலத்துல எழுதி கொடுத்துட்டு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க காலையில இருந்து. அதுதான் நக்கீரன் தான் கூப்பிடு. அதனால என்ன மோகன் சத்ரி இல்ல மோகன்ஜி சத்ரின்னு இஷ்டமா நானு ஏன்னு கேட்ட படத்தை பார்த்து தப்பா பேசிட்டேனாமா. இரண்டாம் உலகம் கூட எனக்கு பாதி படம் எனக்கு பரதேசி படம் ஞாபகம் வந்தது. எனக்கு பரதேசி படத்தை அப்படியும் கலந்து இரண்டாம் உலகமும் பரதேசியும் பாதி பார்த்த மாதிரி இருந்தது. சயின்டிபிக்காவும் எடுக்காம அதையும் எடுக்காம இதை எடுக்காம. இல்ல அப்ப வந்து அந்த பஞ்சம் தாங்க, அதாவது குறிப்பா தென் மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஓகேவா? இங்க அந்த பஞ்ச காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பா தென் மாவட்டத்துல இருந்து நிறைய பேரை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போனாங்க. இந்த கங்காணின்னு ஒருத்தர் அந்த பரதேசி படத்துல கரெக்டா காமிச்சிருப்போம். கங்காணின்னு ஒருத்தர் வருவான், வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு வேலை செய்வான். அவன் என்னன்னா இங்க வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி 3 வேளையும் சோறு கொடுப்பான் பிரிட்டிஷ்காரன், இந்த மாதிரி தங்கறதுக்கு இடம் கொடுப்பான், அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வெளிநாட்டுக்கு கூட்டு போகலாம், கப்பல்ல போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம் கப்பல்ல போவான், வெளிநாட்டுக்கு போகலாம் அங்கன்னு அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்றது, ஒரு ஆசையை கிரியேட் பண்றது. இந்த மாதிரி ஊட்டி இந்த மாதிரி கொடைக்கானல் அங்க கூட்டு போனோம்னா இந்த மாதிரி வந்து குளிர் பிரதேசத்தை கூட்டு போய் ஜில்லுன்னு இருக்கும், இந்த மாதிரி வெயில வேக வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கங்காணிங்க ஏமாத்தி கூட்டு போயிட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து அடிமையா வித்துருவானுங்க. நீங்க வந்து இந்த தேயிலை தோட்டமா இருக்கட்டும், இங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற தேயிலை தோட்டமா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டுல இந்த கியூபாக்கு போனது, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனது, அதுக்கப்புறம் அந்த ஃபிஜில போய் செட்டில் ஆனது, எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி அடிமையா போனது என்னன்னா அந்த மாதிரி மலேசியா இந்த சிங்கப்பூருக்கு வந்து ரப்பர் தோட்டத்துக்கு வேலைக்கு போனது. அதுல வந்து எல்லா ஜாதிக்காரனும் தான் கலந்துருப்போம், அதுல வந்து குறிப்பிட்ட ஜாதியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா ஜாதிக்காரனும் போய் அங்க வந்து என்ன இந்த மாதிரி லேபரா இங்க கூலிங்கிற வார்த்தையே தமிழ்ல இருந்து போனதான் இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? அந்த கூலிங்கிறது தமிழ்ல இருந்தா இங்கிலீஷ். உண்மையிலுமே அண்ணன் சொல்ற மாதிரி ஸ்பீச் கீச்சு அதெல்லாம் கிடையாது. உண்மையிலுமே ஒரு வார்த்தை தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல போயிருக்குன்னா கூலிங்கிற வார்த்தை தான். அந்த கூலிங்கிற வார்த்தை எப்படி அந்த இங்கிலீஷ்ல வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் தமிழர்கள் அடிமையா போன கதை தான் அது. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த மாதிரி தொழில் செய்யறதுக்கு வந்து அடிமையா போன வரலாறு தான் அது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி இதா பண்ணானுங்க. அது உண்மையுமே நடந்த கதை தான். பட் அதை எப்படி நீங்க சொல்றீங்க, பிரசன்ட் பண்றீங்க ஸ்கிரீன் பிளேங்கிறது தான் மேட்ரு. ஹரப்பன் இன்னுமே இந்த நான் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் போனீங்கன்னா சிவகங்கை வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கங்காணி குடும்பம் அப்படிங்கிற பேர் இன்னமும் இப்பவும் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேர் இன்னமும் இருக்கு, கங்காணி குடும்பம் அப்படிம்பாங்க. அந்த டைம்ல உள்ளவங்க. இல்ல சொல்றது ஓகே, இல்ல நான் சொல்றது ஓகே. நீங்க கொஞ்சம் இதா சொல்லணும்ல, ஃபாஸ்டா கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இதா நல்லா இதா சொல்லணும். மாட்டுன்னு அப்படியே போது அது மாட்டுன்னு இன்டர்வல் வர்றதுக்கே எனக்குலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னடா இன்டர்வல் விடுவாங்களா மாட்டாங்களா? இன்டர்வல்ல அதுல பேச வேண்டியதெல்லாம் நிறைய பிளாட் ரொம்ப அழகா அமைஞ்சிருந்தது. அந்த நிலக்கிழார் அரசியல் அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம். அவரு படத்துல கடைசி வரைக்கும் அவர் வந்து யாரை எதிர்த்தாரு, ஒரு நிலக்கிழாரையும் அந்த ஜமீன்தாரையும் எதிர்க்கல, ஒரு பவர்ஃபுல்லாவும் எதிர்க்கிற மாதிரி காமிக்கல. பிரிட்டிஷ்க்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒடுக்குமுறை அவங்க இந்த மக்கள் உட்படுத்திருக்காங்கன்னா அந்த எந்த அளவுக்கு இவங்க பவர்ஃபுல்லா அவங்களை எதிர்த்து நின்று இருக்காங்கன்றது ஒரு அளவுக்கு மேலோட்டமா பெற்றுட்டு போயிட்டு ஃபுல்லா ஃபேண்டசியில போய் டார்க் மேஜிக்ல வந்து மூழ்கினது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். அதான் சொல்ல வந்தா கடிக்கிறாங்க. ஆனா பேசணும்னு நினைச்சிருந்தா சூப்பரான நிறைய பிளாட் கிடைச்சிருக்கும் படத்துல. அந்த நிலம் அந்த ஜமீன்தாரோட அரசியலை பேசியிருக்கலாம். அப்புறம் அந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்த இதுவெல்லாம் நிறைய இன்னும் டீட்டெயிலிங்கா பேசியிருக்கலாம். இந்த ப்ரீவியஸ்ல இன்னும் எவ்வளோ அவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்றதெல்லாம் நல்லா பேசுறதுக்கு நிறைய கேப் இருந்தது. கடைசி வரைக்கும் போயிட்டு அவரு அந்த ஸ்டோரி அப்படி கொண்டு போயிருந்தா அந்த கோலாரோடைய அதோட ஸ்டோரியை ஃபுல்லாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். இல்ல அப்படிதான் எதிர்பார்த்து இருக்கணும். அப்படி எடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் படம். இது நிஜமாலேயே ஒரு சொன்னாங்க. அது நிறைய பேர் சொல்லும் போதே அதுக்கு அந்த ஸ்டோரி அதுக்கு முன்னாடி படம் வர முன்னாடியே கேஜிஎஃப் அந்த கோலாரோடைய இது பேக்ரவுண்டு அதோட இதுக்கு தான் அந்த ஸ்டோரி தான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அது கட்சியில எங்கெங்கயோ போய் நம்மள என்னடான்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அரப்பன் அதுல பௌத்தம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஆரத்திக்கு பௌத்தம் அவரு வந்து தானே ஆர்டர் கொடுப்பாரு லேண்டை நீங்க காப்பாற்றணும். அதுல இருந்து அதுவே பெருசா ஒரு மாதிரி கொண்டு போய் அவர் அப்படியே முனின்ற மாதிரியும் இது அப்படியே அம்பேத்கரை மிஸ்இன்டர்பிரேட் பண்றதுதாங்க. அம்பேத்கர் எழுதின நவயான புத்தா அது வந்து அவர் வந்து கொள்கையா வகுத்தாரு. ஓகேவா?
உண்மையிலுமே புத்தர் யாரு? அதாவது இவங்க வந்து மகாயான புத்தம்னு ஒண்ணு எழுதினானுங்க பாப்பானுங்கலாம். புத்தரே வந்து 12வது அவதாரம் தான் விஷ்ணுவோட சொல்லிட்டு இவங்க ஒரு வரலாறு எழுதினானுங்க. இதை கிட்டத்தட்ட அதை போர்ட்ரே பண்ற மாதிரி இவர் எடுத்துட்டு போறாரு உட்காந்துக்கிட்டு. உண்மையிலுமே இல்ல புத்தர் வந்து அதுதான் சாதாரண எனக்குமே மனுஷன் ஆச்சரியம். அளவுதான். எனக்குமே புத்தரை ரொம்ப மிஸ்லீட் பண்ணி கொண்டு போயிட்டாரோ இல்ல அப்படின்னு அதுதான் அவர் புத்தர் தலையை ஒட்டுறப்ப மேல வந்து மேகம் கருத்து மழை பெய்யறது இடி இடிக்கிறது இதெல்லாம் வந்து இதுதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரு.